ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எடிஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒர்க் பண்ணிட்டு கேங் மெம்பர்கள் ஒன்றில் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல. மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 51 பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 18 பேர் வந்து மெடிக்கல் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வந்து ஒரு 18 பேரை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன மெடிக்கல் ரீசன் அப்படின்றதுக்கு எக்ஸாக்டாக தெரியல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபரில் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியும் இப்போ ஒரு 24 பேராக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் புதுசாக ஒன்று ட்ரையாங்கிள் ட்ரான்ஸ்ஃபர், அது என்னென்னு உங்களுக்கு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அது மூலிமா ஒரு 9 பேரை பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 51 பேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ ஒன்றில் அப்ளை பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காதவங்க மறுபடியும் 1 அப்ளை பண்ண தயாராக இருப்பாங்க. ஒன்றில் என்னென்ன தப்புலாம் பண்ணீங்களோ அதை வந்து 1 பண்ணாதீங்க. ஸோ என்ன பண்ணால் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி 1 ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிடுறேன், பார்த்துக்குங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வழக்கம்போல் எப்பயும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மேலே இருக்க 15 டீட்டெயில்ஸ் இதை வந்து மென்ஷன் பண்ணி கீழே கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 28/6/2017 ஆன்லைனில் அப்டேட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ இருந்து அதே மாதிரி இருக்கான கைட்லைன்ஸை தான் எப்பயும் ஃபாலோ பண்ணுறாங்க. அது இல்லாமல் 1 அப்ளை பண்ண ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 30/6 கேன்சல் ஆகிரும்ன்றதை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க், அந்த லிங்க்கை தான் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. ஆனால் அதில் இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 15/7/24 அதோட க்ளோஸ் ஆயிரும். ஸோ அப்ளை பண்ணுறவங்க முன்னாடியே அப்ளை பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அதே டீட்டெயில்ஸ் தான் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. அது தனியாக எதுவும் கொடுக்கல. ஒருத்தவங்க மற்றவங்களோட பேரில் நீங்கள் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறது அப்படின்னா உண்மையில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒருவேளை தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மேனுவலாக மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பழைய டீட்டெயில்ஸ் தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 பேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. இதை என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நான் மதுரை இடிசில் இப்போ இருக்கேன். மதுரை இடிசிலேருந்து நான் வந்து தேனிக்கு போக விரும்புகிறேன். ஆனால் தேனிலேருந்து யாரும் மதுரைக்கு வர விருப்பம் இல்லை. ஆனால் நான் வந்து மதுரைக்கிலேருந்து வெளியாகணும். அதே நேரத்தில் தேனிலேருந்து ஒருத்தர் வந்து வெளியே போகணும். அவர் வந்து விருதுநகர் போகிறாரு அப்படின்னு வச்சுக்கிறோம். நான் தேனிலேருந்து ஒருத்தர் அவுட் ஆகுறாரு. நான் தேனிக்கு உள்ளே போக விருப்பப்படுறேன். ஆனால் விருதுநகர்லேருந்து ஒருத்தர் மதுரைக்கு வர விருப்பப்படுறாரு. ஸோ இந்த 3 பேரும் அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. தேனிக்கு நான் போகிறேன். தேனிலேருந்து ஒருத்தர் விருதுநகர் போகிறாரு. விருதுநகர்லேருந்து ஒருத்தர் மதுரை வர வில்லிங்காக இருக்கார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை தான் ஒரு ரொட்டேட் பண்ணுறாங்க, ஒரு சர்க்கிள் மாதிரி. அதை கம்ப்ளீட் பண்ணது ஒரு சர்க்கிளுக்கு ஒருத்தர் வெளியானால் ஒருத்தர் இன் ஆகணும். அதே மேட்ரு. இந்த குழப்பத்தை கொஞ்சம் ரெட்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு லிங்க் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக யார் எந்தெந்த இடிசி போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை ஈஸியாக நம்ம கலெக்ட் பண்ண முடியும். நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், ஃபஸ்ட் லிங்க்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன ரெடி பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா, உங்களோட நேம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ, ட்ரான்ஸ்ஃபருக்கு ஊர் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். கீழே ஸ்டார்ட் வாகிட்டேக் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் ஓப்பன் ஆகும், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டில் வந்து உங்களோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. நேம் டைப் பண்ணிங்க. கீழே டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிக்கங்க. நீங்கள் இப்போ எந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த செக்ஷன் நேமை டைப் பண்ணுங்கள். அது கீழே இப்போ எந்த இடிசி கீழே ஒர்க் பண்ணுறீங்க, அதாவது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்றது கேட்டிருக்கேன், அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் போக விருப்பப்படுறீங்க அப்படின்றது 5வது பாயிண்டில் ஃபில் பண்ணுங்கள். கீழே உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுக்குறப்ப வந்து நம்ம நண்பர்கள் எல்லாருமே யாரெல்லாம் எந்தெந்த இடிசி போக விருப்பப்படுறாங்க, எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றது தெரியும். இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே நம்ம ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி ரெடி பண்ணி, அந்த எக்ஸல் ஷீட்டை வந்து நம்ம ஒரு ஃபார்ம் பண்ணி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்களாம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்புங்க. யார் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் போகிறதுன்னு தெரிஞ்சாலே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் ஆகும். இந்த ட்ரையாங்கிள் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் லிங்க்கை. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.